இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, சனிக்கிழமை என்றாலே தாய் மரியா அம்மா நமக்காய் ஜெபிக்கிறார். அற்புதமான நாள், வணக்கத்தின் நாள், தாய் மரியாவின் நாள். அம்மா நமக்காய் ஜெபிக்கிறார். அம்மா என்றாலே ஆனந்தம், அம்மா என்றாலே பேரின்பம். அம்மா நம்மோடு இருக்கிறார் என்றாலே ஆண்டவருடைய கிருபையை நம்ம வாங்கி தந்து கொண்டிருக்கிறார் என்றே அர்த்தம். அம்மா பெயரில் ஜெபமாலை நீங்கள் தாங்கி விட்டீர்கள் என்றாலே நீங்கள் அபிஷேகத்தை அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றே அர்த்தம். எனவே பிரியமுள்ள அன்பு இரவுறவுகளை, இதோ ஆண்டவர், இதோ நற்கருணை, இதோ வல்லமை, அப்பா நன்றி என்று சொல்லி ஆண்டவரே துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாளின் அபிஷேகத்தை நாம் தொடருவோம். அன்பர்களே, பிரியமான இரவுகளை, ஆண்டவர் நம்மோடு இருந்தாலே ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மோடு கடவுள் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அதை யார் உணர்கிறார்களோ அவனுக்கு மகிழ்ச்சியா இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிற திராணியை அவர் தருவார். ஏனென்றால் மகிழ்ச்சி நம்மோடு இருக்கும். நம்ம தான் நம்பணும், நம்ம தான் விசுவாசிக்கணும், நம்ம தான் உணரணும். எனவே கடவுள் நம்மோடு இருப்பதை நம்ம உணர்ந்தாலே ஆசீர்வாதம். அதுதான் இன்றைக்கு நற்செய்தியில கேட்கிறாங்க. மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 14 17 வரை உள்ள இறை வார்த்தையில யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் நோன்பு இருக்க, உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருக்கவில்லை சொல்கிறார். மணமகன் இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? ஆண்டவர் எப்பயுமே நம்ம கூட தான் இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு செய்தி. நம்ம உணரணும். அதுதான் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்புகிறார்களோ, குறிப்பா யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருக்குள்ள கடவுள் இருக்கிறார். அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளணும். அது உணர்ந்து கொள்கிற பாதைதான் ஜெபம். அது உணர்ந்து கொள்வதுதான் இந்த ஆராதனை. அது உணர்ந்து கொள்வதுதான் ஆலயத்தில் நடைபெறுகிற திருப்பலிகள். எனவே ஆண்டவரை உணர்ந்தாலே மகிழ்ச்சி. அன்பர்களே, அடுத்த செய்தியும் வருகிறது. மணமகன் பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது துக்கம் கொண்டாடுவார்கள். ஆண்டவர் நம்மை விட்டு பிரிவாரா என்றால் நிச்சயமா பிரிய மாட்டார். அப்ப ஏன் ஆண்டவர் சொல்கிறார் பிரிய வேண்டிய காலம் வரும், துக்கம் கொண்டாட முடியும் என்றால், நாம் அவரை விட்டு பிரிகிறோம் பாவம் செய்கிற பொழுது, நம்ம அவரை விட்டு பிரிகிறோம் நம்ம தப்பு பண்ணும் பொழுது, நம்ம அவரை விட்டு பிரிகிறோம் பிறருக்கு எதிராக துரோகம் பண்ணும் பொழுது, நம்ம அவரை விட்டு பிரிகிறோம் கொள்ளை அடிக்கிற பொழுது, நாம் அவரை விட்டு பிரிகிறோம் வேறுபாடுகளை எல்லாம் நமதாக்கி கொள்கிற பொழுது நம்ம அவரை விட்டு பிரிகிறோம், அவர் நம்ம விட்டு பிரியல, அப்பொழுது அவர்கள் துக்கம் கொண்டாடுவார்கள். அப்போ நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களும் கவலைகளும் வருத்தங்களும் எண்ணங்களும் இயக்கங்களும் இருந்து கொண்டே இருக்கும். என்ன செய்தி, மெசேஜ் என்னவென்றால், அவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை உணரணும். அதை உணர்ந்து ஜெபத்தில் இருந்தாலே இந்த பாவம் நம்மை அணுகாது, தீமை நம்மை நெருங்காது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. எனவே பிரியமான இறை உறவுகளை, மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறோமா? சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமா? நிம்மதியை, குறிப்பாக குடும்பத்தில் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்படின்னா நமக்குள்ள மகிழ்ச்சி இருக்கு, சமாதானம் இருக்கு, நிம்மதி இருக்கு. உணர்ந்து கொள்ளணும். நம்ம உணரலன்னு அர்த்தம். உனக்குள் கடவுள் இருக்கிறார், உணர்ந்து கொள். அம்மா ஜெபி, அப்பா எனக்குள்ள இன்றைக்கு இருக்கீங்க, நான் உணர்கிறேன். அப்பா என்னை தொடுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ராஜா, அப்பா வல்லமையை நாங்க வாழணும், கிருபையால எங்க தொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஒப்புக்கொடு ஜெபிங்க. அன்பர்களே, இந்த நாள் மகிழ்ச்சி, இந்த நாள் ஆசீர்வாதம், இந்த நாள் முழுமையும் வல்லமை நாம் காண முடியும். எனவே கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்மை அழைத்த கடவுள் ஒருபொழுதும் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை என்று சொல்ற நம்மை அழைத்த கடவுள் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை, விடுவதில்லை. எனவே நாம் அவரை விட்டு விலகாம அப்படின்னா நாம் பாவம் செய்யாமல் உன் ஜெபத்தில் இருந்து அவரோடு இருப்போம். நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே மகிழ்ச்சி, சமாதானம், ஆசீர்வாதம் நிறைவா இருக்கும். எனவே அது நான் ஜெபத்துல என்ன அதிகமா உணரணும், அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று சொல்லுங்க. நன்றி அப்பா, நல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்ப. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுவீராக. குறிப்பாய் தாய் மரியாவே அம்மாமது நாளாகி என்று இந்த சனிக்கிழமையில மாமது பரிந்துரை ஆசீர்வாதம் ஜபத்தை எங்க மேல வைங்க அம்மா. ஜெபமாலையில எங்களை கட்டி போடுங்கள் தாயே. ஜபத்துல எங்கள் அனைவருக்காகவும் ஜெபி. இந்த காணொலியை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறார், இந்த கணம் இந்த நிமிடம் யாரெல்லாம் வருத்தங்களோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அம்மா ஜெபத்துல வல்லமையான இறைவன் உங்களுக்கு தொடுவாராக, வல்லமையான இறைவன் உங்களுக்கு விடுதலை தருவாராக, வல்லமையான இறைவன் உங்கள் கட்டுகளில் இருந்து அபிஷேகமாய் உங்களை விடுவிப்பாராக. ஆண்டவர் பெயர்ல வாழ்வீர்கள். என்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைக்கிறீர்களோ, என்னவெல்லாம் கமெண்ட்ல ஜெப தேவைகளை அனுப்பி கொண்டே இருக்கீங்களா, அதற்காக ஜெபிங்க, இதற்காக வேண்டுங்க, இது வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொன்றையும் உங்கள் பார்த்து வைக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய வேண்டுகள் விண்ணப்பங்களை எல்லாம் உங்களிடம் சமர்ப்பிக்கிற ராஜா இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர் அனைத்தையும் ஒரு அபிஷேகமா மாற்றுகிறார். அந்த மேல ஒரு நம்பிக்கையில் விசுவாசத்தை சொல்லுகிறேன். நீங்க மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் இந்த நாள் இனிய நாளை. எனவே இந்த நாளிலே வல்லமையான இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தந்தை, மகன், தூய ஆவியார்
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனவே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். தைரியமாய் உன் வாழ்க்கையை தொடரு. இந்த நாளும் இனிய நாளே. நண்பர்களே, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு ஆராதனை வழங்குகிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல உங்க தேவைகள், விண்ணப்பங்கள் எல்லாம் நீங்க கமெண்ட் மூலமா எனக்கு அனுப்புங்க. என்னுடைய ஆராதனை ஜெபத்துல திருப்பலியில உங்களுக்காக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day.